இன்னொரு லெவல் வந்து ஃபெய்த் குரூப். இவங்க யாருன்னா, நம்முடைய கரங்களில் தான் அந்த உலகம் இருக்கிறது. ஆகவே எவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்க, சாகக்கூடாது, உடனடியாக நம்ம எல்லாரும் அறிக்கையிலே இறங்குவோம், இதில் செய்வோம், அதை செய்வோம். நாம் செய்கிற ஜபங்கள், உபவாச ஜபங்கள், அந்த ஜபங்கள், இந்த ஜபங்கள், வந்து விசுவாச அறிக்கைகள் என்று இன்னொரு குரூப்பு. நம்மை கொண்டு தான் தேவன் ஆளுகை செய்கிறார். நல்லா கவனி, என் செய்தியில் ரெண்டுமே நான் பேசியிருந்திருப்பேன். இப்போ எந்த மையப்புள்ளியில் அது கரெக்டாக ஒட்டுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மை கொண்டு தான் தேவன் ஆளுகை செய்கிறார். நாம் தூங்கிட்டு இருந்தோம், உலகம் கெட்டு போயிடும். நாம் தான் ஆளுகை செய்ய வேண்டும். மேகத்துக்குள்ள இருந்தால் கர்த்தருடைய சத்தம் வருதுன்னு ஒரு குரூப் பேசிடு. இன்னொரு குரூப் சொல்லுது, எல்லாம் தேவன் தான் பார்த்துருக்காரு. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருப்பது விருதா. தேவன் தான் கண்ட்ரோலில் இருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ரெண்டு சத்தியம் உண்மை, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு சத்தியமும் பொய். இது ரெண்டு இணைக்கப்படுகிற ஏதோ ஒரு சத்தியம் இருக்கு. கர்த்தர் ஒன்று கேட்டாரு, நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை யார் ஆளுகை செய்கிறது? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்கிட்ட கேட்டார், உலகத்தை யார் ஆளுகை செய்கிறது? கர்த்தர் தான் நகரத்தை காக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம ரிஸ்க்ல ஒண்ணுமே இல்லை. தேவன் கண்ட்ரோல்ல இருக்காருன்னா கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நீதிமொழி 21 வாசித்தேன். நீதிபரர் துன்மார்க்கனுடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். காலையில் நாங்கள் மார்னிங் டிவோஷனில் பார்த்தோம். துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறார். இந்த வசந்த வாசித்தவொன்னு கர்த்தர் சொன்னார், துன்மார்க்கன் வீட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் வீட்டை நான் பார்க்க மாட்டேன். இல்லடா, நீ துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறாரா? ஏங்க உங்கள் வீட்டை கவனித்து பார்க்க மாட்டாராங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அப்போ கர்த்தர் கண்ட்ரோலில் இருக்காரா இல்லையா? எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரா இல்லையா? கையை தட்டுங்க, ஒரு தான் இருக்கு, எல்லாம் ஒரு கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ நான் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லையா? பதில் பேசுகிறேன். எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கா? சபை பேச வேண்டும். சபையே பேசு. சபை பேசினா நடக்கும். சபை பேச நடக்குமா? கர்த்தர் பேச நடக்குமா? அதான் நீங்கள் நான் பேச விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறான் கர்த்தர். என் வாஸ்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. என்னன்னா, அவன் வீட்டே பார்க்குறேன், நம்ம வீட்டை அப்புறம் பார்க்காம இருப்பேன். அவன் சொல்கிறாரு, வந்து சாத்தானை பார்த்து கேட்குற, எங்கே போயிட்டு வர அப்படின்றாரு. அவன் சொல்கிறான், எங்கே போனால் எனக்கு தெளிவாகவே சொல்ல மாட்டான் சார். இந்த உழப்பி பேசுகிறாங்களே அவங்களாம் மோசமானவங்க. எல்லா பக்கமும் தான் போயிட்டு வரேன், பூமி எங்கும் சுற்றுறேன். சாப்பிட்டியான்னு கேட்டால் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாங்களே அவன் சம்திங்கிறாங்க. பூமி எங்கும் சுற்றுறேன், ஏய் ஒன்றே விடுவேன். தாசனா யோபு வீட்டு ஏரியாக்குள்ளே போனியா? எப்போ? சிசிடிவி கேமராலெல்லாம் விழுந்திருக்கு, மண்டையில் போட்டுருவேன். என்னடா 2 தடவை கிராஸ் பண்ணியிருக்கடா என் பிள்ளை வீட்டை. என் தாசனா யோபின் மீது கவனம் வைத்தாயா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம், நீ பார்க்கவே மாட்டேன்ற, கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு அவர் கிள்ளி விடலை. 2 தடவை என் வீட்டை கிராஸ் பண்ணியிருக்கிற. போகும்போது அந்த 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 போர்வை விற்கிற மாதிரி பார்த்துட்டு போயிருக்கிற, பிச்சு பிடுவேன். ஐயா சிசிடிவியை போடுறான் இருக்கார். அப்போவே அவர் சிசிடிவி வச்சு கிளீனா சொல்கிறாரு, அவன் மீது கண்ணு வச்ச பிச்சு பிடுவேன்னாரு. அப்போ பிசாசு உங்கள் வீட்டை பார்த்தாலே அவன் கண்ணை குத்திடுவார். கர்த்தர் கைத்தட்டு. கர்த்தர் நகரத்தை காவல் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய கேள்வி, தேவன் ஆளுகை செய்கிறாரா, நாம் ஆளுகை செய்ய வேண்டுமா? ஏனென்றால் என்னுடைய பொறுப்பு, தேவன் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகள் நான் மறுக்கவே முடியாது. ஏனென்றால் மேகத்துக்குள்ள இருந்து தான் சிங்காசனம் இருக்கிறது. சபை பேசும்போது தான் ஒன்று நடக்கிறது. இதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறவன். கர்த்தர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, யார் ஆட்சி செய்யறது? எனக்கு புரியல ஆண்டவரே, யாரா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுன்னாரு. நான் உட்கார்ந்துருக்கேன், நீ உட்கார்ந்துருக்கியா? அவர் சொன்ன பதில் ஆச்சரியமானது. இந்த ஒரு விஷயத்தை சபை புரிந்து கொண்டால் இந்த சபை வந்து இந்த உலகத்தை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அவர் சொன்னார், உன்னதத்தில் நான் உட்காரல, உன்னதத்தில் நீயும் உட்காரல, நான் மட்டும் உட்காரல, நீயும் உட்காரல. உன்னை எப்படி உட்கார வச்சு? உன்னதங்களில் அவரோடு கூட நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம். கையத்தட்டு ஆமென். சபை இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்கணும். உன்னதத்தில் அவர் மட்டும் சீட்டு போட்டு உட்காரல, உன்னதத்தில் நீங்க மட்டும் சீட்டு போட்டு உட்காரல. அவர் மட்டும் சீட்டு போட்டிருந்தா அவர் கண்ட்ரோல் தான் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நீ மட்டும் சீட்டு போட்டிருந்தா உன் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு அர்த்தம். நீ மட்டும் உட்காரல, அவர் மட்டும் உட்காரல, அவரோட நீ உட்கார்ந்து இருக்கிற. கையத்தட்டு ஆமென், கையத்தட்டு. இந்த உலகத்தை நாம் மட்டும் ஆளவில்லை, தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நாமும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். சரி, இது எப்படி அவர் ஆள்றது, நாம் ஆள்றது? 2 பேரும் இப்படி ஒரே மாதிரி ஆளுகை செய்யறதுன்னா சிம்பிள் மேட்டர் நான் சொல்றேன் பாருங்க. சபை ஆளுகை செய்யணுமா அப்படின்னா, சபை ஆளுகை செய்யணும். அப்ப தேவன் ஆளுகை செய்ய வேணும்ல? தேவன் ஆளுகை செய்யணுமா? தேவன் ஆண்டுகிட்டு இருக்காரு. அப்ப நீ ஆளுகை செய்ய வேணாம்ல? அப்ப நான் எப்படி ஆள்றது? நல்லா கவனிச்சுக்காங்க. தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை சபை என்னைக்கு உணர ஆரம்பிக்குதோ அதுதான் சபை உலகத்தை ஆளுகை செய்வது. புரியுதா உங்களுக்கு? நீ உலகத்தை ஆளுகை செய்யறது என்ன தெரியுமா? தேவன் ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்றது நீ புரிஞ்சுக்கிட்டீல மனசுக்குள்ள. அவர் கையில தான் எல்லாம் இருக்கு. அவர் இல்லாம ஒன்னும் உள்ளுக்குள்ள நுழைய முடியாது. நீ வேணாலும் பாரு, கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாம் ஒரு நாள் நைட்டுக்குள்ள சரியாகுதா இல்லையான்னு பாரு அப்படின்னு சபை பேச ஆரம்பிக்குது பாருங்க.
அப்பதான் சபை ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. சோ சபையின் ஆளுகை என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகையை விசுவாசிப்பதே சபையின் ஆளுகை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். When the church understand the God's power and ruling, God's ruling power over the earth is itself the church ruling. தேவனுடைய ஆளுகையை சபை புரிந்து கொள்ளுவதே சபையோட ஆளுகை. இப்ப உலகத்தை சபை ஆளுகை செய்யணும், தேவன் ஆளுகை செய்வாரா? சபை தான் ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யணும்? தேவன் ஆண்டுகிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டா சபை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப சபை ஆளப்போகுது. எப்படி ஆளப்போகுது? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் நிறுத்திருக்கிற விருதா. அதனால கர்த்தர் நினைக்காம ஒன்றும் நடக்காது. அதாவது கர்த்தரை தாண்டி பிசாசு ஒன்று செஞ்சிட முடியாது. அப்படி நீ நினைக்கிறீல, நினைச்ச உடனே இப்ப நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்ட? உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிட்ட. எல்லாம் பிசாசு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பிசாசோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நினைக்க நீ ஆளுகை செய்யல. என்ன நடந்தாலும் தேவன் விட மாட்டாரா? மாத்துறாரா இல்லையான்னு பாரு, ராஜ்யம் வருதா இல்லையான்னு பாரு. எதை வச்சு சொல்ற? கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அவர் நகரத்தை காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் ஆளுகை நீ அங்கீகரிக்கிறீல, அதுதான் நீ ஆளுகை செய்வது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஆளுகையை நீ விசுவாசிப்பதுதான் நீ ஆளுகை செய்வது. அப்ப சபை திரும்ப திரும்ப ரெஸ்ட்ல இருக்கணும். எப்படி ரெஸ்ட்ல இருக்கணும்? கர்த்தர் ஆண்டுகிட்டு இருக்காரு. மாறும்டா போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படி நீ சொல்றீல, அப்பதான் நீ ஆளுகை செய்யற. நான் சொல்லுகிறேன் இயேசு நாமத்தினால் எல்லாம் மறைவதாக. ஐயோ இங்கிட்டு போறீங்க, இங்கிட்டு வந்து இயேசு நாமத்தில் உன்னை காலி பண்றேன். கடைசியில நீ காலியாயிராத. ஏது அவரே இல்லாம சபை தானா ஆளுகை செய்யல, நீ பயப்படாத. நீ இல்லாம கர்த்தர் மட்டும் ஆளுகை செய்யல, நீ பயப்படாத. கர்த்தர் தான் ஃபுல் ஆளுகையில் இருக்காரு அப்படின்றத அப்படி உள்வாங்கிக்க. அவர் தான் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ண போறாரு, சரி பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு உள் வாங்கும் போதே உன் ஆளுக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சொல்றது, நீ எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. இப்படி சொல்லுவோம். சூரியன் இருக்கு, சூரியன் என்ன செய்யுது? லைட்டு தருது. நிலா எப்படி இருக்கு? நிலாவும் லைட்டு தருது. நிலா லைட் எங்கேருந்து கொடுக்குது? சூரியனை பார்த்த உடனே நிலா லைட்டு கொடுக்குது. கையத்தட்டு. புரியுதா? நீ எப்படி ஆளுகை செய்வ? சூப்பர் விஷயம் சார் இது. இந்த வருஷத்துல இல்லை, வாழ்க்கைக்கே மறக்கக்கூடிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ தான் வாயை திறந்து பேசணும்னு சொல்லும் போதுக்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். கர்த்தர் இருக்கார் கவலைப்படாரா அப்படின்னும் போது அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். இப்ப நிலா என்ன செய்யுது? சூரியனே பார்த்துக்கிட்டு இருக்கு. சூரியனே பார்க்க சூரியனுடைய லைட்டு நிலால பட்டு நிலா லைட்டு கொடுக்குது. இப்ப வெளியே போங்க, சூரியன் லைட்டு கொடுக்குதா நிலா லைட்டு கொடுக்குதா? நிலாவா லைட்டு கொடுக்குது? சூரியன் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. சூரியனா கொடுக்குது? நிலா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிலா கொடுக்குதா சூரியன் கொடுக்குதா? சூரியன் கொடுக்குது. சூரியன் கொடுக்குதுன்றதை நிலா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தனால நிலா கொடுக்குது. இப்ப கர்த்தர் ஆளுகை செய்யறாரு, நீ ஆளுகை செய்யா? கர்த்தர் தான் ஆளுகை செய்யறாரு. அவர் ஆளுகை செய்யறாரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறனால இப்ப நான் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்திலும் கர்த்தர் கேப் விட்டதை நான் ஃபில் பண்ணல, அவர் ஃபில் பண்றதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா நான் அவரை மாதிரியே பேச ஆரம்பிக்கிறேன். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு, ஒன்னும் மிஸ் ஆகாது. இந்த கொரோனா இருந்த இடம் தெரியாம ஒன்றும் இல்லாம தப்புடு போயிடும், ஒன்றும் இல்லாமல் செயலந்து போகமே சிவனாமத்தில். அவரை பார்க்கிறவர்கள் அவரை போல் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்ப உன்னதங்களில் அவர் உட்கார்ந்திருக்கவில்லை, உன்னதங்களில் நீ உட்கார்ந்திருக்கவில்லை, உன்னதங்களில் அவரோடு கூட உங்களையும் உட்கார வைத்திருக்கிறார். நாமே இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கிறது, ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்கிறது. திரும்ப ஒரு பெரிய சத்தியத்தை பேசுறேன் நான். ஆதியாம் 1:28 சொல்லுகிறது, ஆதாமையும் ஏவாளையும் கையை பிடிச்சு கர்த்தர் கோர்த்து, நீங்க கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி, நீங்க 2 பேரும் சேர்ந்தா தாண்டா அந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும்னு சொல்லி, பின்பு தேவன் அவர்கள் கரத்தை பிடித்து கோர்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வல்லமையான ஜெபம் கணவன் மனைவியும் செய்கிற ஜெபம், மணவாளன் மணவாட்டியும் செய்கிற ஜெபம். மணவாளன் மணவாட்டியும் என்றைக்கு இணைகிறார்களோ அன்றைக்கு உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்ய முடியும் என்று சொன்ன தேவன் தாமே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மணவாட்டியாகிய சபையையும் உன்னதங்களிலே உட்கார வைத்து கையத்தட்டே ஆமென். எது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது? இப்பொழுது உன்னதங்களிலே அவரோடு கூட மணவாட்டி உட்கார்ந்து இருக்கிறார், மணவாளன் அமர்ந்திருக்கிறார்.
ஆதியாகமம் 1:28 இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கு? உன்னதங்களிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இயேசுவோட மனவாட்டியை சபை ரெண்டும் கையை கோர்க்கும் போது ஆதியாகமம் 1:28 படி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள முடியும். கையை தட்டு சபை, மனவாட்டியை சபை கையை தட்டு. ஆமென். சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆமென். அப்ப மணவாளன் மனவாட்டி இணையும் போது பூமி ஆளுகை செய்வது போல தேவன் இயேசுவும் சபையும் இணையும் போது அப்ப இயேசு ஆளுகையில் இருக்கிறார். ஆளுகையில் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க தூங்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்க தூங்குனா கூட நீங்க ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம தான் பார்க்கணும். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இப்போ நீங்க ஜெபமே பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க ஆளுகை செய்யல, பயந்துகிட்டு இருக்கீங்க. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கையில் இருக்கு. 1 இன்ச்சு பிசாசு நகல முடியாது. இன்று இரவு மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஜெபிச்சாலும் சரி, தூங்கினாலும் சரி, நீங்க ஆளுகையில தான் இருக்கிறீங்க. அதனால அவர் சொல்றாரு, இங்க பார், ரொம்ப உரி பண்ணாத. சமயத்தில் செய்தி கேட்டேன், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒரு நல்ல செய்தி கேட்டேன். நீ நிறைய போட்டு ஒரி பண்ணிட்டு ஒன்றும் ஒரி பண்ணாத, தேவையானது ஒன்று தான். என் பாதத்தில் உட்காந்து வந்து அமைதியாக வார்த்தையை கல்றா, எல்லாம் சரியாயிடும். இந்த உலகம் சரியாகதா இல்லையான்னு பாரு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? தேவனோட ஆளுகையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கையை தட்டு, புரிஞ்சவங்க கையை தட்டு. இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? தேவனுடைய ஆளுகையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க தேவனுடைய ஆளுகையை பேச 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 நீங்கள் ஆளுகை செய்வதற்கான அடையாளம் அது. அப்ப கர்த்தர் என்ன பண்ணி ரப்சாக்கே பேசினான். என்ன பேசினான்? நாங்க இத்தனை நாடை பிடிச்சோம், அந்த நாட்டெல்லாம் கடவுள் இல்லையா? அந்த நாட்டு கடவுள் அதை காப்பாத்தலையா? உங்க கடவுள் உங்களை காப்பாத்திடுவாரா? யோசபாத் சொல்லுவான், அவன் சொல்ல கேட்காத, நாங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் பார், நாங்க எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் பார், எத்தனை நாளை பிடிச்சிருக்கோம் பார். இப்படி சொல்ல சொல்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கரைந்தது. இப்படி ரப்சாக்கா பேசி 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 அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தை கரைய பண்ணான். கோலியாத் 40 நாள் பேசினான். என்ன பேசினான்? நான் யார் தெரியுமா? என் ஹைட் என்ன தெரியுமா? என் வெயிட் என்ன தெரியுமா? கோலியாத் நின்று ஒருத்தன் பேசுவான், இவருடைய ஹைட் இவ்வளவு, இவர் வெயிட் இவ்வளவு, அவர் தூக்கு இருக்கிற பரிசு இவ்வளவு, இவர் விட்டார்னா வயிற்றுல குத்தி முதுகுல வெளியே போயிடும். இப்படியே பேச பேச லைட்டா சவுலுக்கே வந்து அடிவயிறு கலங்கி என்ன சான்றான்? ஏன் இல்லை பில்டிங் ஸ்ட்ராங் தான், ஃபவுண்டேஷன் லைட்டாக வீக்காக இருக்குன்றான். 50 பேர் இவன் பேசுனதே கேட்டான். அது நல்லா தெரிஞ்சுக்காங்க. ரப்சாக்க பேசுனது சரி, கோலியாத்து பேசுகிறோம். ஆவிக்கு ரகசியம் இருக்கிறது. பிசாசு முதலாவது உங்கள் இருதயத்தை கரைய பண்ண உங்களிடத்தில் பேசுவான். கடவுளுடைய ஆளுகையை பேசுவதுதான் சபை ஆளுகை செய்வது. சபை துடிப்பதல்ல ஆளுகை செய்வது. அல்ல தேவன் பார்த்துக் கொள்வாரோ என்று சொல்லிவிட்டு பயந்து கொண்டு இருப்பதல்ல ஆளுகை செய்வது. தேவனுடைய ஆளுகையை புரிந்து கொண்டு சபை நிற்கும் போது சபைதான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. சபைதான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்தெல்லாம் இந்த வரியாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. அவர் கொடுக்குற கேரண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா கட்டுற பிரயாசம் விருதா. சில நேரம் சில போனை போட்டு, ஐயோ என் கணவர் எங்கே போய் கொண்டு இருக்கிறார்? பைபாஸை தாண்டி கொண்டு இருக்கிறாரா? அடுத்து பைபாஸில் இருக்கிற போலீஸா? ஆமாம். என் கணவர் கார் தாண்டிடுச்சா? ஆமாம். அங்கே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அந்த ஹோட்டலில், சர்வர் வெயிட்டரு. வெயிட்டர், இந்த மாதம் உனக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸை கொடுத்தாச்சு. அவர் வந்திருக்காரு, என் கணவர் என்ன சாப்பிட்றாரு, லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, கூட யார் வந்திருக்காரா? இப்படியே ஊரெல்லாம் வந்து ஸ்பை வச்சு வேலை பார்த்து கடைசியில் டயர்டாகி போயிடுவாங்க. அவன் இந்த ஒரு வசனத்தை தெரிஞ்சால் போதும், கர்த்தர் வீட்டை கெட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம். கையத்தட்டு. கணவனை குறித்து மிகுந்த உரியோடு கூட இருக்கிற மனைவிமார்களே, உங்களுடைய பதட்டம் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமாம். என்ன கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். அப்போ புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுறான் இருக்கு. வா அப்படி வா, கரெக்டாக வந்துட்டேன். புத்தியுள்ள மனைவி என்பவள் யார்? கர்த்தர் வீட்டை கட்டாரே ஆகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா என்று புரிந்து கொள்ளுகிற ஸ்திரீயே புத்தியுள்ள ஸ்திரீ. அவள் தன் வீட்டை கட்டுகிறாள். கையத்தட்டு. தேவனுடைய ஆளுகையை புரிந்து கொண்ட மகளே, புத்தியுள்ள ஸ்திரீயா வீட்டை கட்டுறாள். அதான் ஆளுகை. தேவனுடைய ஆளுகை புரிய 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 சபையானது ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. அடுத்து கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விரித்திருக்கிறது விருதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பேன்டா, என்னை தாண்டி ஒன்று நடக்காதரா. துன்மார்க்கன் வீட்டை கவனித்து பார்க்கிறேன்னா உன் வீட்டை நான் பார்க்க மாட்டேனா? உன் வீட்டில் இருக்க பிள்ளைகளை விட்டுருவேனா? இல்லை சார் இப்படி நடந்திருக்கேன் சார் நீ கூட நீ சொல்லலாம். உன் வாழ்க்கையில் சில சம்பவங்களும் நடந்திருக்கலாம், வீட்டில் சில கூட காய்ச்சல் வந்திருக்கலாம். நான் சொல்றதை நீ சொல்லு. கர்த்தர் என் வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் துன்மார்க்கன் வீட்டை பார்க்கறத என் வீட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என் வீட்டை அவர் பார்க்கிறார். அவர் என் பரிகாரியாய கர்த்தர். அதனால என் வீட்டில் வியாதி வரவிட மாட்டார்.
வந்துருச்சே சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு சிலர் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் சாயந்தரம் கத்தர் கேட்டார், பரிகாரின்னு என்னடா அர்த்தம் அப்படின்னாரு. பரிகாரின்னு என்ன அர்த்தம்? நல்ல டாக்டர் வியாதியை வரவிடாமல் பண்ணுறது. வரவிடாமல் பண்ணுபவன் மட்டும் டாக்டர் அல்ல, வந்த வியாதியை சுகப்படுத்துகிறவரும் டாக்டர் தான். ஆமாம். வியாதி வந்துருச்சா வீட்டில், உங்கள் வீட்டில் யாராச்சும் பயப்பட திரும்பதியே சொல்லுங்க, கர்த்தரே என் பரிகாரியா, கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே நம்புங்க. அவர் உண்மைக்கு அவர் பரிகாரி தானே, அவர் ஆளுகை செய்கிறார்ல. எகிப்தியனுக்கு வரப்பண்ண வியாதியில் ஒன்றை உனக்கு அவர் வரப்பண்ண மாட்டார்ல. அவ்வளோதான் வரப்பண்ண மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, அதோட நிப்பாட்டிக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் ஆளுக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என் வீட்டு மேலே கண்ணோக்கமாக தான் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வியாதி எந்திரிச்சிடுவான் சார், எந்திரிச்சிடுவான். நாளை காலை நல்ல நாளாக உங்களுக்கு விடியும். டாக்டர்கள் 15 நாள் சொல்லுவாங்க, 14 நாள் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் 14 நிமிடங்களிலே நாளை காலையில் கர்த்தர் எழுந்து நடக்க பண்ணுவார். நாளை காலையிலும் நடக்க பண்ணுவார். ஏகிட்டு இந்த கை ஃப்ராக்சர் ஆகி இருந்தப்ப சொன்னாங்க 3 மாதம் நீங்கள் கையை அசைக்கக்கூடாது, எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கையை அசைக்கிற 3 மாதம் ஆகுனா அண்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. 6 மணிக்கு போயிருக்காங்க, 7 மணிக்கு 9 மணிக்கு ஏசினார். ஓப்பன் விஷயத்தில் கதவை அப்படியே திறக்கிறாராங்க. ஓப்பன் விஷயம் கதவை திறந்து வராராம். திறக்கும் போது சவுண்டு கேட்குது, திறந்து உள்ளே வராராம். நிறைய இந்த மாதிரி ஓப்பன் விஷயம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வந்து உட்காராரா, உட்காந்து சொல்கிறாரா, என்ன ஹேகின் அப்படின்றாரா. அப்படிதான் ஹேகின் சொல்கிறான், நான் இப்போ ஆக்சிடென்ட்டே இல்லை, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உலகம் எங்கும் அது பிசாசுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நடந்துருச்சு, என் மக்கள் நான் ப்ரீச் பண்ண என்னென்ன பாயிண்ட். அப்போ அவர் சொன்னாராம் சில விஷயங்கள், ஹவு டு பி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் அந்த புக் எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு கடைசியில் கிளம்பும்போது சரி அப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப கை தான் வச்சார். சடசடன் சவுண்டு எடுத்தான் முடிஞ்சிச்சு. அவருக்கு எப்போவுமே இந்த மிரக்கல்ன்ற பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் வந்தோடனே வாங்க சார் உட்காருங்க, எனக்கு டீயா காஃபியான்னு கேட்டு டீ கொடுத்து தானே பேசுகிறீங்க. அந்த மாதிரி ஒன்று அற்புதத்தை செஞ்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசுவார். இல்லைன்னா முடிச்சுட்டு கிளம்புது, அப்புறம் கிளம்புவா அப்படின்னு தோல்ல கை வைப்பார்ல, எல்லாம் சட் அதெல்லாம் வந்தவுடனே நேராக அற்புதம் அற்புதம் எல்லாம் நடக்கும். ஆமாம், சில நேரம் நான் பெரிய லிஸ்ட்டோட ஜெபிக்க போயிருக்கிறேன். அவர் உள்ளே என்ட்ரான உடனே, அந்த ஸ்பிரிட்டில் என்ட்ரான உடனே ஜெபமே வேறு மண்டலத்துக்கு போயிடும். போனால் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வேறு ஜெபமாக தான், வேறு என்னென்னமோ பேசுவார், உன்னதமான மேட்டர்லாம் பேசுவார். பேசி முடிச்சு ஒன்று 5 மணி ஆயிரும். ஐயோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்ததெல்லாம் போச்சுடான்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். சரி ஜெஸ்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதென்னப்பா லிஸ்ட்டு, இதன் ஜெப குறிப்பு கொண்டா, நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு முடிஞ்சு மேட்ரு, அதோட முடிஞ்சு. என்ன போட்டு நீ பாட்டுக்க 1/2 மணி நேரம் இதுக்கு ஜெபிப்போம், அடுத்த 1/2 மணி நேரம் அதுக்கு ஜெபிப்போம், 1/2 மணி நேரம் கொரோனா தாக்கப்பட்டவருக்கு ஜெபிப்போம், அடுத்த 1/2 மணி நேரம் சாக போகிறவனு ஜெபிப்போம், அடுத்த 1/2 மணி நேரத்தில் இங்கே கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்களே, அதுக்கு என்ன சார் என்ன சார் இப்படி படிப்படியாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் எனக்கு புரியல. இந்த லிஸ்ட்டெல்லாம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். அவர் உள்ளே இறங்கிட்டாருன்னா, அவர் தோலில் கை வச்சு சட்டு சரியாயிடுச்சான். டாக்டர் 6 மாதம் நாயலாம், அவர் அடுத்த நாளே எந்திரிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி நான் கிளம்புறேன்னான்ட்டாரான். கை அசைக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் சொல்லலாம் மாறும், அவரின் பரிகாரியாய கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதை சபை புரிந்து கொள்வதே அவர் ஆளுகை செய்வது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இயேசு நாமத்தினால. ஆமாம், பார்த்துருக்கீங்களே, எம்ஜிஆர் சிலம்பு சுற்றும்போது தேட்டருக்குள்ளே தலைவா வாத்தியாரே அடிங்க வாத்தியாரே பார்த்தீங்களா, போடுங்க அவனுக்கு ஒன்று அப்படின்றாங்களே, அதுதான் உங்கள் ஜபமே, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றும் போடலை, ஏசு நாமத்தில் ஓடுறியா இல்லையாடா, அவ்வளோதான். நீ என்ன செய்ய, வாத்தியார் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்ன செய்கிற, ரிலீஸ் பண்ணிக்கிட்ட பின்னாடி இல்லை, அவ்வளோதான். இப்போ மக்கள் எக்ஸைட் ஆகுறாங்க, சொல்லுங்கள், மக்களே இவங்கள சண்டை போடுறாங்க இல்லை, வாத்தியார் தான் சண்டை போடுறாரு. யார்? எம்ஜிஆர் தான், புரட்சி தலைவர் தான் சண்டை போடுறாரு. புரட்சி தலைவர் சண்டை போட அமைதியாக இருக்கலாம்ல. சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு உணர்ச்சி வந்துடும். அப்படி தான் அவர் ஆளுகையை பார்க்குறவனுக்கு உணர்ச்சி வந்துடும். ஏசு நாமத்தில் போறியா, போட போறேன் போடா. சரி, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா. அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த ஒரே வசனம். நீங்கள் அதிகாலையில் எழுந்திருந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். NIV இது எப்படி இருக்குன்னா, அவரே தனக்கு பிரியமானவனுக்கு தூக்கத்தை தருகிறார் அப்படின்னு சொல்லாம, அவரே தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் அளிக்கிறார். கை தருங்க, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபம்ன்றோம்ல, அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லலை. சொல்ல அதிகாலை நேரப்பட எழுந்து எல்லாமே ரைட்டு. ஆனால் கடவுள் ஒன்று செய்யலைன்னு நினச்சிட்டாருன்னா நீ என்ன பண்ணாலும், ஆனால் கடவுள் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நீ விசுவாசத்தோட நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் ஆளுகை செய்கிறாரா அப்படின்னு நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தூங்கும் போதே உங்களுக்கு தருவாராம். NIV போய் பாருங்க, நித்திரையிலும் அளிக்கிறார். நித்திரையில் அளிக்கிறார்ல, நித்திரையில் நீ தூங்கிட்டே இருந்தாலும் தருவாராம். இது எப்படி சார் நடக்கும்? அதுதான் ஆளுகையில் இருக்கிறவன் தூங்குனாலும் நடக்கும்.
ஆளுகையை புரிஞ்சுக்காதவன் பதறி பதறி முழுஇரவு ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஆளுகையை புரிந்து கொண்டவன் கர்த்தர் ஆளுகை செய்கிறாரு. இது இருக்காது. கர்த்தருடைய வல்லமை இந்த பூமியில இறங்கி இருக்கிறது. 1000 வருட அரசாட்சி டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நினைவோட தூங்கும்போது நீ நித்திரையிலும் அவர் உனக்கு அளிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உனக்கு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதனால என் அன்புக்குரியவர்களே, அதுக்கு முன்னாடி தான் நித்திரையை பேசுறாரு, பிள்ளையை பேசுறாரு, முன்னாடி நித்திரையை பேசுறாரு. ஆமா, இதெல்லாம் இந்த ரகசியமா பெரியது. அதுக்கப்புறம் யோசேப்பு நித்திரையிலிருந்து எந்திரிக்கிறான். யாரு எந்திரிக்கிறான்? எந்திரிச்சவனு மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதேன்னு. ஐயா ஒரு குழந்தை வந்திருக்கு, அது நித்திரையில் நான் கொடுத்தது, நீ ஒரு வேளையும் பார்க்கல. நீ நித்திரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கொடுத்தது. கைத்தடுக்க வந்தவருக்கு ஆமென். அவரோ தனக்கு பிரியமானவருக்கு நித்திரையிலும் அளிக்கிறார். ஓகே, காட் இஸ் குட். தூங்குங்க, ஆனால் ஆளுகை சீக்கிரம் என்கிற மனநிலையோடு தூங்குங்கள். பயந்து போய் ஜெபிப்பதை விட ஆளுகையின் மனநிலையை தூங்குவது சிறந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையானது இந்த செய்தியை புரிந்து கொள்ளட்டும். ஆதியாகமம் 1:28 இன்றைக்கு உன்னதங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மணவாட்டியாகிய சபையும் மணவாளனாய் இயேசுவும் இணையும் போது பூமி கீழ்ப்பட ஆரம்பிக்கிறது. அவருடைய ஆளுகை நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள், உங்கள் ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கும். சூரியனை பார்த்து கொண்டே இருக்கிற சந்திரன் ஒளி தர ஆரம்பிப்பது போல அவருடைய ஆளுகையை பார்த்து கொண்டிருக்கும் போது சபை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா பாழாய் போன சில பிரசங்கங்கள் தேவனுடைய ஆளுகையை காண்பிக்காமல் பிசாசின் ஆளுகையை காண்பிக்கிறார்கள். பிசாசு ஆளுகையை பார்க்க பிசாசோட கரத்தோட கிரியையா சபை மாற ஆரம்பிக்குது. ஆனா தேவனுடைய ஆளுகையை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு யதார்த்தமா ஒரு நியூஸ் சேனல் போனேன், 2 நிமிஷத்துக்கு நிற்கக்கூட ஏதாச்சும் நல்ல செய்தி சொல்றானான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ள பார்த்து 85% ரெக்கவரின்னு போட்டான். அது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே இது நல்லவர். 100 பேர் பாதிக்கப்பட்டா 90 பேர் ரெக்கவர் ஆயிடுறாங்க. அதில் ஒரே 1% ஆகுது. பார்த்தப்ப நீங்கள் இவ்வளோ நல்ல தேவனாக இருக்கிறீங்க, அதனால ரெக்கவரி பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வியாதி இருக்குன்ற பேரே இல்லாமல் போயிடும். ஒன்றுமில்லாமல் ஆயிரம் இயேசு நாமத்தினால. ஆமென் ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? சத்தமாக ரெல்லையா சொல்லுங்கள். தேவனுடைய ஆளுகையை பாருங்கள், தேவனுடைய ஆளுகையை பாருங்கள். பார்க்க 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 நித்திரையிலும் அளிப்பார். இன்னும் ஒரு வரியில் புரிகிற மாதிரி சொல்லவா? ஒரு வரி புரியுற மாதிரி சொல்லவா? கடவுளுடைய ஆளுகையவே நைட் அண்ட் டே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அவனுக்கு மட்டும் சார் தூங்குனா கூட அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு சார். அவ்வளோதான் சார். அவனுக்கு மட்டும் தூங்குனா கூட அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவன் ஆளுகையை பார்த்தவன், கர்த்தருடைய காவலை பார்த்தவன், கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனை பார்த்தவன். அதனால் நான் சொல்கிறேன், தேவன் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது உற்சாகப்பட்டு நீங்களும் அவர் செயலை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களுடைய ஜெபம். இயேசு நாமத்தில் அடிங்க தலைவா அப்படின்றாங்க. அது மாதிரி இயேசு நாமத்தில் சுகமாகு, இயேசு நாமத்தில் வெளியே போ. இதெல்லாம் நீ அவர் ஆளுகையை பார்த்து இன்ஸ்பிரேஷன் கையை தட்டு. அப்படிதான் வரணும், அப்படி வரணும். அவருடைய ஆளுகையை பார்த்து வர்றதுதான் உங்களுடைய ஆளுகை, அந்த ஜெபம். ஓகே. ஸோ இனி நான் திடீர்னு மேகத்தை சபையோடைய கடமையை பற்றி பேசுவேன், திடீர்னு தேவன் ஆளுகையை பேசுவேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஆமாம், ஆளுகையை பார்க்கறது தான் சபையோட கடமை. மேகத்திலேருந்து ஆளுகை வருதுன்னா தேவனுடைய ஆளுகை நீங்கள் பார்க்க அந்த மேகத்திலேருந்து ஆளுகை புறப்பட ஆரம்பிக்குது. சரியா? எப்படி ஆளுகை செய்வது? தேவனுடைய ஆளுகையை பார்ப்பதே நீங்கள் ஆளுகை செய்ய ரகசியம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இரவு வேளையிலே சபை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பது குறித்து நீ எங்களுக்கு பேசினீர். தேவன் ஆளுகை செய்கிறாரா, சபை ஆளுகை செய்கிறதா என்பதை குறித்து இன்றைக்கு பார்த்தோம். உன்னதங்களில் நீர் அமர்ந்திருக்கிறீரா, நாங்கள் அமர்ந்திருக்கிறோமா? உன்னதங்களில் நாங்கள் மட்டும் அமர்ந்திருக்கவில்லை, நீர் மட்டும் அமர்ந்திருக்கிற. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார எங்களை வைத்திருக்கிறேன். ஆதியாகமம் 1:28 நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பூமியில் உள்ள எல்லா கொரோனா கிருமிகளும் இயேசு நாமத்திலே மறைந்து போவதாக, அழிந்து போவதாக. ஆமாம், இந்த வார்த்தைகள் எந்த விதத்தில் பயன்படுத்தி அதை சரி செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்ளும்படிக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். மறைந்து போகட்டும் இயேசு, இரவு வேளையில் முற்றிலுமாய் மறைந்து போகட்டும், ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகட்டும். நீ அதை தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் ஊழியக்காரர் சொன்ன போல, காற்று அதன் மீது வீசும்போது அந்த புல்லானது, அந்த பூ அப்படியே பறந்து போகிற மாதிரி இந்த கிருமிகள் இந்த செயல்பாடுகள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாயிப்போ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பூமி புதிய பூமியாய் மாறட்டும், அலங்காரமாகட்டும். அலங்காரமாகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ராஜ்யத்தின் தேசம் பார்க்கட்டும். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் கர்த்தருடைய செய்கையை அறிவிப்போம். பிசாசின் கிரியை அல்ல, செய்கை அல்ல, கர்த்தருடைய செய்கையை அறிவிக்க
எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.